திருப்புவனம் வடகரையில் சலூன் கடையில் முடிவெட்டி கொண்டிருந்த நபரை அரிவாளால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வடகரையில் உள்ள ஒரு சலூன் கடையில் முடிவெட்டி கொண்டிருந்த செந்தில் என்ற நபரை மர்ம கும்பல் அரிவாளால் தாக்கியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த போலீசார் திருப்புவனம் சார்பு ஆய்வாளர் முத்துக்குமார் தலைமையிலான போலீசார் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது மதுரை திருமங்கலம் பகுதியை சேர்ந்ததாக கூறப்படும் 3 சிறுவர்கள் உட்பட மொத்தம் 12 பேரை மாவட்ட எல்லையை தாண்ட முயன்ற வேளையில் போலீசார் அதிரடியாக மடக்கி பிடித்து கைது செய்தனர். மேலும் கடுமையாக காயமடைந்த நபரை திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 3 இருசக்கர வாகனங்கள் அரிவாளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் தாக்குதலுக்கு என்ன காரணம், யார் திட்டமிட்டது, எந்த பின்னணி என்பது குறித்து தற்போது திருப்புவனம் காவல் நிலையத்தில் 12 பேரும் தனித்தனியாக விசாரணைக்கு மேற்கொண்டு உள்ளனர்.